நாளைய தீர்ப்பு தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நாளைய தீர்ப்பு இன்றே தொடக்கம். நான் உங்கள் ஆனந்த். அரசியல் மேடை நிகழ்ச்சியில் நாம் இன்று பார்க்கவிருப்பது சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மற்றும் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாலமுருகன் எம்எல்ஏ அவர்களை பற்றிய சிறிய தொகுப்பு. சில நாட்களுக்கு முன்பு டிவிகே பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களால் சட்டமன்ற அலுவலகம் திறக்கப்பட்டது. அந்த அலுவலகத்தில் ஜூலை 3ஆம் தேதி சட்டமன்ற அலுவலக திறப்பு விழா மற்றும் மரம் நடு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நாளைய தீர்ப்பு தமிழ்நாடு சேனல் மூலமாக நானும் மற்றும் மதுரவாயில் பகுதியை சேர்ந்த 155வது வட்ட செயல் வீரர் திரு கணேஷ்குமார் அவர்களும் மற்றும் மதுரவாயில் பகுதி இணைச் செயலாளர் திரு ஜெய்சங்கர் அவர்களும் கலந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம எம்எல்ஏ அவர்களை பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அவரை பற்றி சொல்லணும்னா, நம்ம அவரோட டிவிகேயில் அவர் கடந்து வந்த 20 வருஷமாக இருந்து வந்திருக்காரு. ரசிகர் மன்றத்தில் இருக்கும்போதும் சரி, மக்கள் இயக்கமாக பணியாற்றுறதும் சரி, இப்போ எம்எல்ஏவாக இருக்கும்போதும் சரி, அப்போ பார்த்தோமோ அதே மனநிலை, அதே பிஹேவியர், அதே ஆட்டிடியூட், பேச்சு விதம், மக்கள்கிட்ட பழகிற விதம், இன்னும் எந்த சேஞ்சஸ் இல்லாமல் அதே மாதிரி இருக்கார். அதுக்காக அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இந்த பாலமுருகன் சார் அண்ணன், நான் ஜென்ரலாக அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவரை பற்றி பேசும்போது தமிழகத்தில் இந்த அரசியல் மாற்றத்துக்கு அப்புறம் எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒரு விதமான குரலோடு மாற்றம்னு சொன்னீங்க, ஏமாற்றம் தான் மிந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு இல்லையா? அதில் இவரை பற்றியான ஒரு சின்ன கருத்து சொல்லி தான் ஆகணும். ஒரு திமுக, அதிமுக, நான் பல அமைச்சர்கள் இல்லத்திற்கு சென்றிருக்கேன், ஆஃபீஸுக்கு போயிருக்கேன், அலுவலகத்துக்கு போயிருக்கேன், மற்றும் எம்எல்ஏ அலுவலகத்துக்கு போயிருக்கேன். அங்கே ஒரு அப்ரோச் எப்படி இருக்குன்னா, க்யூ இருக்கும், பார்க்க முடியுமா, போன உடனே பிஏ இருக்குது, இல்லை அவங்கள பார்க்க முடியாது, இன்றைக்கி இல்லை, நீங்கள் இன்னொரு நாள் வாங்க, அண்ணா வேறு வேலையாக இருக்கார், இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இது நான் எல்லா அலுவலகத்தையும் நிறைய பார்த்துருக்கேன், சிலவங்கள மீட் பண்ணியிருக்கேன். பட் இங்கே நடக்கிற அப்ரோச்சை பார்த்தீங்கன்னா, உண்மையான மாற்றம் தமிழகத்தில் நினைஞ்சிருக்குன்னா, நீங்கள் டிவிகே எம்எல்ஏவோட அலுவலகத்துக்கு போனீங்கன்னா தெரியும். நான் ஜென்ரலாக இவரை பார்த்துருக்கேன். இப்போது வருங்காலங்களில் சென்னை எம்எல்ஏக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களை பார்க்குறதுக்கான பிளான் இருக்குது. ஸோ இவரை பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறது, அங்கே நடந்ததை சொல்லணும். இந்த மாற்றம் இது தளபதி அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த பார்க்குறவங்களும் இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. நீங்கள் டவுன் லெவலில் என்ன எதிர்பார்த்து இந்த ஆட்சி அமைச்சிங்களோ அது நடந்துகிட்டு இருக்குங்கிறதுக்கு இது பாலமுருகன் அண்ணனோட அலுவலக பணி ஒரு பெரிய சாட்சி. அந்த ஆஃபீஸுக்கு போனோன்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. போன உடனே இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட்டில் ஒரு கேர் எடுப்பாங்கல்ல, எப்போ வந்தீங்க, நேம் கொடுங்க, டைம் கொடுங்க, என்ன இதுக்காக என்ன பர்பஸ்ன்னு கேட்க மாட்டாங்க, டைம் மட்டும் போட்டுக்கிறாங்க. எம்எல்ஏ பார்த்துட்டு ஒவ்வொருத்தர் வர அவரோட எம்எல்ஏவோட பிரதர் ஒருத்தர் இருக்கார், மிகப்பெரிய ஆக்டிவான பர்சன், அவர் கூட இருக்கிறாரு. அவர் பார்த்துட்டு ஒரு ஆள் வெளியில் வந்து அடுத்த மனு கொடுக்குறது யார் இருக்காங்கன்னு அவரோட அடுத்த லெவல் பர்சன்ட்டை கேட்குறாரு. அடுத்தது அவங்க இருக்காங்க, லைன் அப் பண்ணி ஒவ்வொரு ஆளே பேசுகிறாங்க. டோட்டலாக எவ்வளோ இருக்காங்க, அடுத்த நீங்கள் வாங்க. போன உடனே அர்ஜெண்ட்டாக என்ன, எதுக்காக வந்தீங்க, என்ன விஷயம், இப்படி அர்ஜெண்ட்டாக அவங்கள பேசுகிறது இல்லை, பொறுமையாக பேசி ஒவ்வொரு ஆளுக்கும் மினிமம் 7, 8, 10 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கிறாரு. அவர் நோட்டில் குறிப்பிட்டு வச்ச அந்த டைமை முடித்து 1-1.15 ஆனால் கூட அந்த டைமை முடிச்சுட்டு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் அவர் வெளியில் போகிறாரு. இந்த நிகழ்ச்சியை நான் ஒரு 3-4 ஹவர்ஸாக இருந்து பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது, ஷாக்கிங்காகவும் இருந்தது. இந்த மாற்றத்தை தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் இதன் மூலம் ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம ஓல்டு பீரியட்ஸில் நடந்த சட்டமன்ற அலுவலகத்தும் எம்எல்ஏக்கு நடந்துக்கிட்ட விதம், பொதுமக்கள்கிட்ட அவங்க இப்போ நடந்துக்கிட்ட விதம், இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி பாலமுருகன் அவர்களுடைய செயல்பாடு மிகவும் பாராட்டுக்குரியது. ஃபர்தராக அவரோட இன்டர்வியூ இன்னும் சில தினங்களில் அவர் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் தரேன்னு சொல்லியிருக்காரு. அவரோட நேர்காணல் மூலமாக இன்னும் அவரை பற்றியான பல சுவாரஸ்யமான அவருடைய ப்ரொஜெக்ஷன், அவரோட பிளான், அம்பத்தூர் மாவட்டத்தை அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, அந்த டெவலப் பண்ணுறதுக்கான ஏன்னா அது தொழிற்பேட்டை வேறு. ஸோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நிறைய பேர் அதை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க, சிறு குறு தொழில்கள். இது அவருக்கு பெரிய சவாலான துறை மட்டும் இல்லாமல் அது ஒரு பலம் கொளிக்கும் இடம். அந்த இடத்துக்கு தேவையான இண்டஸ்ட்ரீஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, பவர், மெயினாக பவர் அந்த ஏரியாவுக்கு எப்போவுமே கட்டாகக்கூடாது. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ஜென்ரேட்டர்லாம் போட்டு மிஷின் ஷாப் ரன் பண்ண முடியாது.
ஒரு நாள் 2 நாள் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு பெரிய லாஸ் ஆகும். ஏன்னா எல்லாமே சின்ன எம்என்சிஸ்லாம் அங்கே இருக்காது. எல்லாமே ஸ்மால் ஸ்கேல் எம்எஸ்எம்இ டைப்பு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்குது. பிளேட்டிங்காக இருந்தாலும் சரி, மிஷினிங் சென்டர்னாலும் சரி, கிரைண்டிங் அந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஜினியரிங் ரிலேட்டடாக உள்ள ஜாப்ஸ் எல்லாமே அங்கே பெரிய தொழிற்பேட்டை, அம்பத்தூர் தொழிற்பேட்டை, சென்னையை பொறுத்த மட்டும், தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும். ஸோ அந்த தொழிற்பேட்டையோட எம்எல்ஏவாக தான் அண்ணன் பாலமுருகன் வந்திருக்காரு. ஸோ அவர் கடந்து வந்த பல 20 வருடமாக தளபதியோடு ட்ராவல் பண்ணியிருக்காரு. எந்தவித அவர் அப்போவே ஒரு மக்கள் இயக்கத்தில் அப்போவே ஆரம்பிச்சிட்டார். மக்கள் இயக்கமாக ரசிகர் மன்றமாக இருக்கும்போதும் சரி, மக்கள் இயக்கமாக இருக்கும்போது அப்போவே அவரோட பணிகளை ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ என்ன மக்களிடம் பிஹேவியர் இருந்தது சேம் இது எம்எல்ஏ அலுவலகத்தில் அவர் நடந்துக்கிட்ட விதம் அதை பார்க்கும்போது நல்லா இருந்தது. அவரோட உட்கார்ந்து 10 நிமிஷம் அவரோட நேருக்கு நேராக பேச வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சிது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் எடுத்த உடனே அவரோட உபசரிப்பு, நம்மளோட குறைகளை கேட்குற விதம், நம்ம சேனலுக்கான பேட்டி கொடுக்குறத பற்றி அவரோட ஃப்ரீ டைமில் பேசிக்கிறேன்னு சொன்ன விதம் எல்லாமே ரொம்ப பாராட்டுக்குரியது. அண்ணன் உங்கள் சேவை மீண்டும் மீண்டும் உங்களோட சேவை தொடர வேண்டும். நீங்கள் மிகப்பெரிய லெவலில் வரணும். உங்களுக்கு நாளை தீர்ப்பு தமிழ்நாடு சேனல் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய சேவை மற்றும் அவரோட பிஹேவியர், மக்கள் நடந்துக்கிட்ட விதங்களை பார்க்கும்போது அவருக்கு 10க்கு 10 ரேட்டிங் கேட்டிங்கன்னா நம்ம 10 கொடுக்கலாம். அந்த அளவுக்கான ஒரு மெச்சுகிற தன்மையில் அவரோட செயல்பாடு இருந்தது என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.